ஹலோ மக்களே! ஆஃப்டர் வெரி 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 லாங் டைம் நான் ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னால் வந்து சில பல காரணங்களினால் என்னால் வீடியோவே போட முடியல. நான் அதனால் இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது. ஆக்சுவலி நாங்கள் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோன்னா, மீனம்பாக்கம் தான் போயிட்டுருக்கோம். என்னடா திடீர்னு மீனம்பாக்கம் கிளம்பி போகிறோன்னு பார்க்குறீங்களா? என்னென்னா வந்து என் பையனுடைய நீண்ட நாள் கனவு அப்படின்னு நாங்கள் சொல்லிக்கலாம். அவன் கனவாக நினச்சானான்னு தெரியாது. பட் எங்களுக்கு வந்து அது தோணுச்சு. கண்டிப்பாக நம்ம அதை அவனுக்கு காட்டணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாக இருந்தது. அது ரொம்ப நாளாக பிளானு. பட் இப்போ தான் அதுக்கு டைம் கிடச்சிது. சரி இன்றைக்கி கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 3:30 அந்த மாதிரி தான் கிளம்புனோம். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டே இந்த டீலாம் குடிச்சிருப்போம். எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து ஒரு 3:30 அந்த மாதிரிலாம் டீ குடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி பழக்கம். அதனால அங்கேயே டீலாம் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்து மீனம்பாக்கம் வந்துட்டோம். எதுக்குன்னா ஃப்ளைட்லாம் பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். என் பையனுக்கு ஃப்ளைட்னால் அவ்வளோ இஷ்டம். அவன் வந்து மேலே வந்து ஃப்ளைட்டை பார்த்தாலே வந்து ஓவராக எக்ஸைட் ஆகிடுவான். அவனுக்கு ஃப்ளைட்னால் என்னன்னு தெரியல. அவனுக்கு வந்து இந்த வாகனங்கள் மேலே அவனுக்கு ரொம்ப இஷ்டம். அதனால் வந்து கண்டிப்பாக இதை காட்டணும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம். அது இன்றைக்கி தான் சொல்லப்போனால் நிறைவேறுச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். ஏரோ ஹப் மால் போயிட்டு உள்ளே போய் கேட்டோம். எங்கே வந்து நல்ல இந்த ஃப்ளைட் வியூலாம் நல்லா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டோம். அவங்க வந்து இந்த பார்க்கிங் ஏரியாவில் 4th ஃப்ளோர் போங்க. அங்கே போனாலே உங்களுக்கு ஃப்ளைட் வியூ வந்து என்னது டேக் ஆஃபு லேண்டிங்கு எல்லாமே வந்து உங்களால் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களா. சரின்னு சொல்லிட்டு அங்கே தான் போனோம். அவங்க சொன்ன மாதிரி அங்கே நல்லாவே வியூ கிடச்சிது. அவனும் வந்து தூங்கிட்டான். மதியம் தூங்காததுனால அவன் தூங்கிட்டான். அவனை எழுப்பி அவனுக்கு ஃப்ளைட் காட்டினதும் அவளை எவ்வளோ ஹாப்பியானான்னு அந்த வீடியோ அட்டாச் பண்ணி. என்னது இது? ஃப்ளைட்டா? ஃப்ளைட் அவன் நிஜமாவே ரொம்ப என்ஜாய் பண்ணான். அதை பார்த்து அந்த தூக்கத்தில் கூட அவன் வந்து ஃப்ளைட் அப்படி சொல்லிகிட்டே இருந்தான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கும் ஹாப்பி அவனுக்கு காட்டினது. நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது வந்து ஏர்போர்ட் வந்து பார்த்துருக்கேன். எனக்கும் ஃப்ளைட்லாம் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசை. ஆனால் வந்து நான் ஏர்போர்ட் வந்து அதுக்கு நாங்கள் டிக்கெட்ஸ்லாம் பே பண்ணி தான் நாங்கள் உள்ளே போய் பார்த்தோன்னு நினைக்கிறேன். பட் இப்போ நமக்கு வசதியாக போயிடுச்சு. இந்த மாதிரி கார் பார்க்கிங்லேயே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கி லிஃப்ட்டு கீழே வந்து ஃபுட் கோர்ட் இருந்தது. நான் ஆக்சுவலி இதை தான் நான் ஏரோ ஹப் மால்னே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது ஏரோ ஹப் மால் இல்லையா, அது தனியாக இருக்கான். எங்களுக்கு இதிலே வந்து பாதி டைம் போயிடுச்சான். ஸோ இது எதுக்கு, நம்ம வந்து வந்ததுக்கு சாப்பிட்டு மட்டும் போயிடலாம் அப்படி சொல்லிட்டு கீழே வந்துட்டோம். அப்படியே கீழே வந்ததுமே ஃபுட் கோர்ட் இருந்ததா. அதுவும் நிறையா ஃபுட் கவுண்டர்ஸ் இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்லேயே வந்து கேஎஃப்சி இருந்ததுனால அங்கேயே லாக் ஆகிட்டோம். அங்கேயே லாக் ஆகிட்டு சரி இங்கேயே நம்ம ஏதாவது சாப்பிட்டு இந்த டேவை அப்படியே முடிச்சிக்கலாம் அப்படி சொல்லிட்டு என் தம்பி வந்து ஃபஸ்ட்டு இந்த பெப்சி தான் வாங்கிட்டு வந்தான். அதை மடங்குன்னு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கன் ஐட்டம்ஸ் தான் எப்போயும் போல் ஆர்டர் பண்ணோம். அது வரத்துக்கே செம்ம லேட் ஆகிடுச்சு. அதை எல்லாமே சாப்பிட்டோம். எல்லாம் என்னது சாப்பிட்டோம், அந்த ப்ரோஸ்டட் சிக்கனு, அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா மட்டும் வெஜ் பர்கர் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் பாப்கார்னு இதெல்லாம் தான் சாப்பிட்டோம். அந்த பர்கர் மட்டும் எங்களால் சாப்பிட முடியல. அது வேஸ்ட்டாக தான் போயிடுச்சு. ஏன்னா வந்து இதுவே ஃபுல்லாகிடுச்சா. என் தம்பி அப்போவே நான் சாப்பிட்றேன் நான் தான் வந்து போகிறப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணி லாஸ்ட்டில் யாருமே சாப்பிட முடியாமல் ஆயிடுச்சு. ஃபைனலாக அப்படியே மேலேயும் வந்தோம். அப்போது ரொம்ப இருட்டாகிடுச்சு. அந்த டைமில் எங்களால் அவ்வளோலாம் அந்த ஃப்ளைட்டை வியூ பண்ண முடியல. அவனும் பார்த்துட்டு இருந்தான் எங்கேயாவது ஃப்ளைட் தெரியுமா அப்படின்ற மாதிரி. பாவம். அப்போ வந்து அதுக்கு முந்தின நாளா இல்லை அடுத்த நாள் தீபாவளியான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இது அப்போ எடுத்தது அந்த வீடியோ. அவ்வளோ நாள் கழித்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதனால் அன்றைக்கி அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இந்த ஃப்ளைட்டுக்கு இந்த ஏர்போர்ட்டுக்கு வரணும். எதுக்குன்னா இதுக்கு கிடையாது, எங்கன்னா வந்து டூர் போகிறதுக்கு. போனால் மால்தீவ்ஸ் தான் போகணும் அப்படின்னு என் மைண்டில் இருக்குது. ஆனால் வந்து அதெல்லாம் எப்போ நடக்கும்னு தெரியாது. கண்டிப்பாக நடத்தி தான் காட்டணும். நானும் என் பையனும் லாஸ்ட்டாக வந்து ஊருக்கு தான் ஃப்ளைட்டில் போனோம். அதுவும் அவன் 6 மந்த்ஸில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் இந்த ஏரியா பக்கமே வரலை. இந்த ஏரியா பக்கம் வரத்துக்கு நமக்கு சான்ஸும் இல்லை. ஸோ வீடு அப்படின்னே இருக்குது. கண்டிப்பாக
இங்கலாம் வரணும். நெறைய பேர் அங்கங்கன்னு போயிட்டுருந்தாங்க. சில பேர் உம்ராலாம் போயிட்டுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருந்தது. அப்படியே நாங்களும் வீட்டுக்கும் கெளம்பிட்டோம். போறப்ப சரவணா ஸ்டோர் போலான்னு ஒரு பிளான் இருந்தது. அ ஏதோ எடுக்கிறதுக்காக போனோம்னு நெனைக்கிறேன். பட் ஆனா அன்னைக்கு செம்ம ரஷ்ஷா இருந்ததுனால, சரி வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கும் கெளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் விளாக் தான் இதுக்கு. அதுக்கு மேல எனக்கு என்ன போடுறதுன்னு தெரியல. நான் அவ்வளோதான் ஷூட் பண்ணியிருந்தேன். நான் ஷூட் பண்ணத நான் போட்டுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய விலாக்ஸ் நான் போடுறேன். என் பையன் பர்த்டே விலாக்லாம் நான் அடுத்தடுத்து போடுறேன். தேங்க்யூ.